இல்ல ஸ்கூல்ல என்ன எத்தனை போர்ஷன்ஸ் என்ன லெசன் பெண்டிங் இருக்கு ஐ திங்க் நம்மளுக்கு வந்து பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அது ஆரம்பிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க சரி வேற ஏதாவது நம்மளுக்கு இப்ப மிச்சம் இருக்கு இந்த பயோடெக்னாலஜி கான்செப்ட் மிச்சம் இருக்கும் அண்ட் வி ஹேவ் லைக் இந்த எக்கோசிஸ்டம் அந்த கான்செப்ட் தான் மிச்சம் இருக்கும் நம்ம ஐ ட்ரை டு கம் as far நான் எக்கோசிஸ்டம் எனக்கு முடிக்க பாக்குறேன் முடிச்சிட்டோம்னா அடுத்த கிளாஸ்ல வந்து ஐ ஸ்டார்ட் வித் பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன் அது வந்து மட்டும் லிட்டரலி இந்த மாலிகுலர் பேசிஸ் மாதிரி கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கும் மத்தபடி இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட் அண்ட் ஆல் சரியா இப்போ பேசிக்கா ஐ ஸ்டார்ட் ecosystem ரொம்ப ஒரு சைல்டிஷ் எனக்கு என்ன ரொம்ப சைல்டிஷான டாபிக் அப்படின்னு தான் சொல்வேன் ஸோ வாட் இஸ் ecosystem ஆல் அபவுட் ecosystem பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நேச்சர்ல இருக்க ஒரு ஆர்கானிசம்க்கும் அந்த ஆர்கானிசம்க்கும் அவங்கள சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்குமே இடப்பட்ட உள்ள ரிலேஷன்ஷிப் தான் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா we call that as an ecosystem இன்னும் நான் சிம்பிளா சொல்லணும்னா biotic and abiotic factors together will be constituting an ecosystem படிச்சிருக்கோமா சின்ன வயசுல படிச்சிருப்போம் ரைட் வாட் இஸ் த பயோட்டிக் அண்ட் வாட் இஸ் ஏபயோட்டிக் இப்போ ecosystem டெஃபினிஷன் எடுத்துக்கிட்டோம்னா an ecosystem is a functional unit of nature where living organisms interact with each other with the physical environment so சிம்பிளா சொல்லப்ப நம்மள சுத்தி இருக்கிற பொருட்கள் அது வந்து உயிரோட இருக்கதா இருந்தாலும் சரி இல்லாட்டி நான் லிவிங் திங்கா இருந்தாலும் சரி அது கூட நம்ம எப்படி இன்டராக்ட் பண்றோம் அவங்களுக்குள்ள நம்மளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்றத காட்டுறதா வந்து we call it as an ecosystem so ecosystem வந்து பாத்தீங்கன்னா as we can see here we have three types of ecosystem first one is going to be terrestrial ecosystem second one is going to be aquatic ecosystem and the third one is going to be man-made ecosystem so first one பாத்தீங்கன்னா terrestrial so terrestrial யார் வருவா forest grassland deserts இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they will be coming under the terrestrial ecosystem if we talk about aquatic ecosystem aquatic னா என்ன சொல்லலாம் it will be like ponds river இதெல்லாமே வந்து what is an estuary what is estuary ponds lake wetland river yes sorry come again that will be coming in man made yes any idea what is an estuary நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுதானா அப்படி நீங்க சொல்லுவீங்க இப்ப நான் சொன்னா think a bit நான் ஒரு க்ளூ தரேன் கோவளம் பீச் போயிருக்கீங்களா have you visited கோவளம் கோவளம்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து லிட்டரலி சால்ட் வாட்டரும் கடல் தண்ணியும் ரிவர் வாட்டரும் ஒரே இடத்துல சேரும் they will be joining in one particular place அது கோவளம்ல தெளிவா பார்க்கலாம் which means river நல்ல ஒரு fresh water source-உம் sea water source-உம் ஒண்ணா ஒரு இடத்துல ஜாயின் ஆகும் அந்த இடம் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா we call them as a estuary சரியா so fresh water and sea water will be combining together so அப்ப யார் aquaticல we have pond river wetlands and equity will be coming under the aquatic ecosystem and man made தான் பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற கதை எது நம்ம வந்து லைக் அக்வேரியம் ஈஸியா சொல்லலாம் அண்ட் கிராப் ஃபீல்ட்ஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம கிராப் ஃபீல்ட வந்து ecosystemல சேர்க்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் செடியோ வளர்க்குறோம் at the same time we can grow fishes also correct which means ஒரே கல்ல ரெண்டு மாங்க அந்த கான்செப்ட் தான் so we have terrestrial we have aquatic and we also have man made ecosystem even பெருங்கலத்தூர் ஏரியால கூட ஒரு ஏரி இருக்கு இட்ஸ் ஆல்சோ man made நீங்க பாத்துருக்கலாம்ல ஒரு ஏரி இருக்கு பெருங்கலத்தூர் ஏரியால have you seen there is one lake which is a man made நம்ம வந்து ஆர்டிபிஷியலா வந்து அத பள்ளம் தோண்டி for water saving purpose-காக வச்சிருக்கோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they will be coming under the man made ecosystem தான் இப்போ நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம் நம்ம ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி ecosystemல ரெண்டு காம்போனன்ட்ஸ் மட்டும் தான் யாரு biotic and abiotic which means living thing-ஓ இருக்கலாம் non living thing-ஓ இருக்கலாம் இப்போ biotic நம்ம என்ன சொல்றோம் living things abiotic னா non living things அப்ப non living things-ல யார் வருவா அப்படினு கேட்டோம்னா என்ன சொல்லலாம் நம்மள சுத்தி இருக்கிற bench sand water air everything will be coming under abiotic factors biotic factors na yaru நம்ம சுத்தி இருக்கிற ஆடு மாடு மனுஷங்க எல்லாமே will be coming under the biotic factors இந்த இடத்துல ஒரு term இருக்கு stratification so stratification என்ன அப்படி நம்ம கேட்டோம்னா இப்போ இந்த ecosystem எடுத்துக்கலாம் ecosystemல எல்லா ஆர்கானிசம்ஸ்மே ஒரே லெவல்ல தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் a big no ஏன்னா கண்டிப்பா ஒன்னொன்னுக்கு ஒரு லெவல் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த டயகிராம்லயே பாத்தீங்கன்னா தெரியும் can you see ஒரு சின்ன லெவல்ல ஸ்டார்டிங் லெவல்ல ஆர் இனிஷியல் லெவல்ல யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா கிராஸ் இருப்பாங்க சின்ன சின்ன ஹெர்ப்ஸ் புதினா இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இது எல்லாமே ஹெர்ப்ஸ் எல்லாமே இனிஷியல் லெவல்ல இருப்பாங்க அடுத்து கொஞ்சம் ஒரு ஹையர் லெவல்ல யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா shrubs கொஞ்சம் ஒரு ஹைட் லெவல்ல வேரி ஆயிட்டே இருப்பாங்க shrubs இருப்பாங்க அதுக்கப்புறம் வர தேர்ட் லைக் டாப் மோஸ்ட் லெவல்ல தான் யாரை நம்ம கொண்டு வருவோம் trees வந்து கொண்டு வருவோம் this is not depending upon the size பொறுத்துக்காது even upon the characteristic features also this is going to be clarified so which means stratification na vertical distribution of different species occupying different levels இப்போ நம்ம சாம்பிளா
காட்டுறது வந்து நான் பிளான்ட்ஸ்க்கு தான் காட்டியிருக்கேன். ஈவன் we can talk for animals also. எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? I can start with a producer. சொல்லலாமா? producer level. அடுத்து யார் வருவா? consumer level. So consumerல பாத்தீங்கன்னா நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். primary, secondary, tertiary. So இப்போ நம்மள வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து can we combine or compare with the producer levelல compare பண்ண முடியுமா நம்மள? Literally no, because நம்மளோட knowledge development வேற மாதிரி இருக்கும், growth வேற மாதிரி இருக்கும், அவங்களது வேற மாதிரி இருக்கும். அதனால தான் எல்லா ஆர்கானிசம்ஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல வந்து we will be categorizing. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா stratification. Next one பாத்தீங்கன்னா we'll be seeing about this pond ecosystem or pond aquatic system. ஒரு pond அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? கண்டிப்பா living things இருக்கும், fishes இதெல்லாமே இருக்கும், non living things இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா first abiotic components பத்தி பேசுறாங்க. As you all know, கண்டிப்பா water இருக்கும், அதுல soil deposit இதெல்லாமே வந்து present ஆ இருக்க போகுது. Climatic conditions நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பா சன்லைட் உள்ள போகக்கூடிய அப்படிங்க பாண்ட் வந்து அவ்வளவு டீப்பா இருக்க சான்ஸ் கிடையாது. சோ ஓரளவுக்கு சன்லைட் நல்லாவே சூப்பரா போற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல நைட் டைம்ல ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், டே டைம்ல ஒரு டெம்பரேச்சர் கண்டிப்பா they are going to alter. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா autotrophic components. What do you mean by autotrophic? Very good. So autotrophs யாரு கேட்டீங்கன்னா they will be able to prepare their own food. They will not be depending on other organisms for their food. So can you name few autotrophs? ஒன்னு வந்து plants கொடுத்துக்கலாம். அடுத்து வேற anything? Can you name any other autotrophs? Plants a very common example. Yes. Any other autotrophs you can name? சில bacteria, சில blue green algae. இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they will be coming under the autotrophic nutrition mode ல வந்து வந்துருவாங்க. சரி. Consumer இதுல இருந்து பாத்தீங்கன்னா autotroph components I have given a word phytoplankton. What is the phytoplankton? Yes, what is the phytoplankton? Yes. Come again, plants ன்றது correct. But கொஞ்சம் elaborate. Water body குள்ள இருக்கிற. Yes, so microscopic plants. சரி, ரொம்ப tiny microscopic-ஆ இருக்கக்கூடிய plants live in the water bodies. Very good, as you said, we call them as phytoplankton. If you talk about consumers, which is nothing but heterotrophs. Heterotrophs என்ன அர்த்தம்? They will be depending on other organisms. For example, இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா we are heterotrophs, right? We are depending on plants, for other animals, for our food. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாமே consumers levelல இருக்கும். And one example for such heterotrophs or consumers is going to be zooplankton. Phytoplankton na microscopic level la irukக்கூடிய plants, whereas zooplanktons na microscopic level la irukக்கூடிய tiny animals எல்லாத்தையுமே will be coming under the zooplankton. So basically they are going to be free swimming ஆ இருப்பாங்க. What do you mean by dwelling forms? Bottom dwelling forms என்னது இது? dwelling தோன்றது கரெக்டா? சிலருக்கு பாத்தீங்கன்னா பாண்ட் எல்லாமே அந்த மண்ணை தோண்டி தான் they will be survive. மேலோட்டமா மிதந்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த சாண்ட்ல அப்படியே பள்ளம் தோண்டி they will be ஒரு சின்ன வீடு மாதிரி they form, அதுக்குள்ள சர்வை பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா we call them as bottom. ரொம்ப கடல் கடியில கூட நம்ம பார்க்கலாம். that is in குளம் குட்டைகள்ல we can see this kind of forms. Okay வா? Next we have the decomposers. As we all know what is a decomposer, which means என்ன சொல்லலாம்? Yes, what is it? Yes, they will be feeding on dead and decaying organic matter. That is literally வந்து பாத்தீங்கன்னா decompose பண்றதுக்கு help பண்றவங்கள we call them as decomposed. Example we can tell fungi, bacteria and flagellates. What is this a flagellates? Flagellates ல என்னதுமா? Flagellates என்ன? What is it? அந்த building ல. Yeah, just call and check if you want. What is a flagellate? Use symbol. Now what is a flagellate? Flagella, பேர்லயே இருக்கு flagella. Organisms which have flagella we can call them as flagellates. So flagellates வந்து பாத்தீங்கன்னா ஒரு organism பொறுத்து மாறும். It can be single flagella organism, 2, 3 நிறைய components இருக்கு, கரெக்ட்டா? So flagella இருக்கக்கூடிய components எல்லாமே நம்ம இதுல can you name one organism which has a flagella? Flagella இருக்கக்கூடிய ஒரு organism? amoeba, no, amoeba doesn't have flagella. amoeba pseudopodia இருக்கும். Yes, any one organism which has flagella? Yes, Kirti, Dishita and Meenakshi. இதை நீங்க பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த ஷேப் ஒரு அளவுக்கு. Yes, but what is this diagram? At least கர்ப்பாம்பூச்சி மாதிரி இருக்கும். But what is it actually? நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். Chlamydomonas படிச்சிருக்கோமா?
இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா we call them as flagellates actually. சரி அதுவும் இல்லையா யூக்ளினா படிச்சிருக்கோமா யூக்ளினா அதுக்கும் flagella இருக்குமா so everything will be coming under the concept of flagellates. Yes, next one போலாம். The four basic components of an ecosystem. So ecosystem அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா இருக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா productivity, decomposition, energy flow and nutrient cycling. So இது எல்லாமே ecosystem இருந்தா மட்டும் தான் I can tell okay இது ஒரு பக்காவான ecosystem அப்படின்னு என்னால வந்து சொல்ல முடியும். அப்போ huge amount of productivity also it has to give me. இந்த இடத்துல ஒரு question வரும். What is productivity? Shall I move on? Have you made a note of it? Shall I move on? Kirti, Vishida, is it something? நான் மூவ் பண்ணிட்டோமா? Yes. Next one பாத்தீங்கன்னா இது வேண்டாம். இங்க வரட்டும். Productivity first concept. So productivity என்ன இந்த definition பார்க்க வேண்டாம். நார்மலா productivity நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஃபேக்டரி போலாம். ஃபேக்டரி போனா என்ன சொல்வோம்? ஓகே எவ்வளவு amount of products நீங்க prepare பண்ணிருக்கீங்க? Production rate அப்படி நம்ம சொல்லலாம். கரெக்ட்டா? So biologyல productivity என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா it is the rate of biomass production. சிம்பிளா சொல்லப்பா என்ன சொல்றோம்? It is the rate of biomass production. சரி இப்போ இன்னொரு கான்செப்ட் இருக்கும் இந்த ப்ரொடக்டிவிட்டியை பாத்தீங்கன்னா I can categorize as primary production and secondary production. So primary productionக்கும் secondary productionக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் learn this one. Actually primary productionக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம இந்த அமௌண்ட் பயோமாஸ் ப்ரொடியூஸ் ஆகுது பாத்தீங்களா so இந்த அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் வந்து which means ஒரு பர்டிகுலர் ஏரியால எவ்வளவு அமௌண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது நான் வந்து ஆல் ஓவர் நான் கால்குலேட் பண்ணல இமேஜின் இப்போ திஸ் கிளாஸ் ரூம் எனக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடியூஸ் ஆகுது within a particular period of time அதுதான் நான் என்ன சொல்வேன் I call them as primary production so which means the amount of biomass produced per unit over a period of time இப்போ இந்த கிளாஸ் ரூம்ல ஒரு 10 minutesல எவ்வளவு amount of biomass produce ஆகும் I call them as what primary production so இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா some amount of literally எப்படி சொல்றது during photosynthesis processல வந்து பாத்தீங்கன்னா majority இந்த process வந்து it is going to happen so amount of biomass that is produced over a period of time in any one particular area that is during the process of photosynthesis we call them as primary production so இத வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம் and இதுக்கான values வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க is also very important you have to make a note of it so which is nothing but it is expressed as weight that is g to the power of -2 or energy that is k kilocalories m to the power of -2 so இப்போ இந்த primary production இருக்கு பாத்தீங்களா இதே நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கனா I can categorize into two different types நான் என்ன பண்ணிட்டேன் first productivity என்னன்னு சொல்லி பார்த்தோம் productivity என்ன ஆகுது next I am seeing about primary productivity அதுவே I am having two different categories one is going to be GPP another one is going to be NPP so இந்த GPP னா என்ன அர்த்தம் gross primary production next one என்ன அர்த்தம் net primary production gross னா என்ன அர்த்தம் ஒரு ஓரளவுக்கு ஒரு ஜஸ்ட் எப்படி சொல்றது ஒரு அளவுக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஒரு யதார்த்தமான ஒரு அளவு அப்படி நான் சொல்றேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா it is the rate of production of organic matter it is the rate of production of organic matter during photosynthesis so ஒரு photosynthesis process நடக்கும்போது எவ்வளவு amount of organic matter produce ஆகுதுன்னு என்னோட கான்செப்ட் பட் ஸ்டில் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆர்கானிக் மேட்டர்ல சிலது என்ன பண்ணிப்பாங்க பிளான்ட்ஸே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க எதுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க சரியா சோ ஒரு அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அதுல சிலது வந்து என்ன பண்ணுது பிளான்ட்டே வந்து லிட்டரலி தே ஆர் கன்சியூமிங் இதை நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்போ நெட்னா என்ன அர்த்தம் டோட்டலா ஒரு அமௌண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு பாத்தீங்களா அந்த அமௌண்ட் ப்ரொடியூஸ் ஆனதுல இருந்து பிளான்ஸ் எவ்வளவு அமௌண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ சாரி கன்சியூம் பண்ணுதோ அது ரெண்டுத்துமே நான் மைனஸ் பண்ணனா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதுதான் என்ன சொல்றேன் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி so which is nothing but NPP net primary productivity is equal to GPP minus R so which means gross primary productivity ஒரு amount photosynthesis process எனக்கு கிடைக்கக்கூடிய amount அத minus plants எவ்வளவு respiration process consume பண்ணிக்கிறாங்களோ அது ரெண்டுத்துமே நான் வந்து மைனஸ் பண்ணேனா எனக்கு எவ்வளவு amount கிடைக்குதோ அதுதான் நான் என்ன சொல்வேன் I call them as net primary productivity சரியா so next I'll move on for secondary productivity நம்ம primary என்ன சொல்லி பார்த்துட்டோம் இப்போ secondary productivity நம்ம வந்து பார்க்க போறோம் இது சிம்பிளா சொல்லப் போனா நியூவா எவ்வளவு ஆர்கானிக் மேட்டர் வந்து ஃபார்ம் ஆகுதோ அப்படின்றது தான் மேட்டர் பட் ஸ்டில் யார் பை கன்சியூமர்ஸ் பிரைமரியில பார்த்தோம்னா photosynthesis processல வந்து எவ்வளவு அமௌண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பிரைமரியில பார்த்திருப்போம் சோ photosynthesis processல வந்து பல்ரெலி நம்ம எப்படி சொல்வோம் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல வந்துரும் ஆனா செகண்டரி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது கன்சியூமர்ஸை பேஸ் பண்ணி இருக்க போகுது which is nothing but
the rate of formation of newer organic material, but by whom? By consumer. சரியா? so இது வந்து பாத்தீங்கன்னா primary productivity எதை depend ஆயிருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் கீழே இருக்கு, which means some points the plant species inhabiting an area அப்படின்னா ஒரு சில plants வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாலுமே இருக்காது. they will be like confined to any particular place. for example saffron எடுத்துக்கலாம். saffron நமக்கு எங்க நிறைய வளரும்? காஷ்மீர் is like we know a place. அது நம்ம கொண்டு வந்து சென்னையில வளர்க்கணும்னா முடியுமா? it will not happen. so அதுக்கு ஏத்த environment எல்லாமே கொண்டு வந்தா மட்டும் தான் it is going to be happening. so which means the plant species in particular area, environmental factors, availability of the nutrients. so கண்டிப்பா nutrients எல்லாமே மேட்டரா இருக்கும். இல்லாட்டி climatic conditions also going to be matters, and photosynthetic capacity of the plants. இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் என்னோட பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பா டிபெண்ட் ஆயிருக்கவே போகுது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் நீட் பேஸ்ல எம்சிக்யூஸ்ல இருந்து கேட்பாங்க, which means the annual net primary productivity of the whole biosphere. what is a biosphere? earth. so earth is like a form of biosphere. என்ன அர்த்தம்? எல்லா ஈகோசிஸ்டம் எல்லாமே ஒரு கம்பைன் ஃபார்ம்ல இருக்கும் பாத்தீங்களா? சோ எவ்வளவு பயோஸ்பியர் ஒரு பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா earthல வந்து அரௌண்ட் 170 பில்லியன் டன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா despite occupying 70% of the surface, the productivity of the ocean, பாருங்களேன் மெஜாரிட்டி ஆஃப் தி டயக்ராம்ல மெஜாரிட்டி யார் இருக்கா? ஓஷன்ஸ் தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் வெறும் 55 பில்லியன் டன்ஸ் தான் நமக்கு என்ன கிடைக்குது? ஓஷன்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. that is what they are comparing. so இந்த values வந்து we have to make a note of it. okay, yes. next வந்து பாத்தீங்கன்னா decomposition concept. சரி, decomposition conceptல வந்து பாத்தீங்கன்னா since you are learning about this, we have to learn about one person, saprophytes. so saprophytes நம்ம என்ன சொல்லுவோம்? they will be depending on dead and decaying organic matter for their food அப்படி நம்ம சொல்லலாம். can you name few saprophytes? can you name few saprophytes? dead and decaying organic matter depend பண்ணி தான் இருக்க போறாங்க. அதாவது அழுகக்கூடிய பொருட்கள் மேல தான் they will be depending. can you name few autotrophs? sorry, saprophytes. algae. yes. can you name any specific algae? காமன் நிறைய இருக்கு, நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. can I tell one common example? bread எடுத்துக்கலாமா? bread expiry ஆயிடுச்சுனா can you see something growing on the top of bread mold அப்படினு சொல்லுவோம். கரெக்ட்டா அந்த எக்ஸ்பைரி ஆன உடனே they will start to grow. அது எக்ஸ்பைரி ஆகுற ப்ராடக்ட் they will start to consume and they will grow. இல்லையா? so bread mold is one common example. and one more common example is mushroom. so mushroomல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்? அப்படியே அழுகி போகக்கூடிய மக்கி போகக்கூடிய பொருட்கள் மேல தான் வளர்வாங்க. இதெல்லாம் நம்ம வந்து சொல்றோம். okay, this is all about saprophyte nutrition. இப்போ நம்ம டாபிக்ல வரலாம். decompositionல one of the important term வந்து பாத்தீங்கன்னா detritus. so what is detritus? detritusனா என்ன? we saw what is saprophyte. dead and decaying organic matter depend பண்ணி வளர்வாங்க. then what can be the detritus அப்படினு கேட்டிங்கனா those are the one, which means for example இப்போ vegetable peel எடுத்துக்கலாம். vegetable peel இல்லாட்டி animal carcass, செத்து போன animal dead bodies இருக்கலாம், or even dried leaf. இங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா what is going to happen? அதுதான் literally saprophytes வந்து வளர ஆரம்பிக்கும். கரெக்ட்டா? so those are the things we call them as detritus, which is nothing but raw material for decomposition. இப்போ இந்த இலைலாம் என்ன ஆயிடும்? அப்படியே மக்கி போக ஆரம்பிக்கும். அந்த மக்கி போகக்கூடிய பொருட்களை தான் நம்ம என்ன சொல்வோம்? we call them as detritus. இதெல்லாமே animal carcasses, cow dung, இதெல்லாமே perfect example for detritus. சரியா? so next one, the point I forgot to tell you, it is nothing but the breakdown of complex organic matter. to keep it breakdown பண்ற அப்படினு கேட்டிங்கனா with the help of substances like carbon dioxide, water and nutrients. இந்த ஒரு பாயிண்ட் நீங்க ஹைலைட் பண்ணிக்கலாம். so which means what I'm going to do, நான் வந்து organic matter I am just going to break down into inorganic matter. so என்னவா மாத்த போறேன்? like carbon dioxide ஆ இருக்கட்டும், இல்லாட்டி வாட்டரா இருக்கட்டும், இல்லாட்டி nutrients, that is decomposers வச்சு I'm going to break down. இதான் நம்ம என்ன சொல்வோம்? decomposition process அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். so steps in decomposition, we have like 5 different steps. fragmentation, we have leaching, then we have catabolism, we have humidification, and we have mineralization. ஒரு 5 different steps வந்து இருக்கு, and you know order படி தான் நம்ம வந்து படிக்க போறோம் இல்லையா? so let's talk about fragmentation. fragmentation அப்படின்ற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா if you remember reproduction topics, which means by asexual reproduction la kuda we have one method, fragmentation method nam padichirpom. what is fragmentation actually? what is the method by which this fragmentation process happens? yes, what happens there? can you tell me an example for fragmentation method? reproduction la. yes, very good.
Any other answers? Yes, Kirti? Yes, Spirogyra. So what happens at Spirogyra? So எத்தனை fragments தான் வந்து break ஆகுதோ each fragment will be developing into a new organism. It's a known concept. Yeah. So அதே மாதிரி நம்ம கொண்டு வரோம். நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா fragmentsல I am just going to break down. எதை நான் break down பண்ண போறேன்? Detritus நான் வந்து break down பண்ண போறேன். We know what is the detritus, which is nothing but நம்மளுக்கு decomposed தேவையான கூடிய பொருட்கள், raw materials. It can be like a dry leaf, dead organism, எதுவா இருந்தாலும் நான் என்ன பண்ண போறேன்னா break down பண்ண போறேன் into small particles. Like examples பாத்துக்கோங்க. Earthworm is one perfect example for detrivore. Apart from that, you can give sea cucumber. Sea cucumber kudukla, or else you can give wood lice. What do you mean by wood lice? சில மரத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா மரத் துண்டுங்கள் எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி டைனி பூச்சிங்க மாதிரி இருப்பாங்க. அந்த மரத்தை அரைச்சி சாப்பிடுவாங்க. Kind of termites மாதிரி இருப்பாங்க இல்லையா? We call them as wood lice. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா will be coming under the category of detrivores. சரியா? So first step என்ன பண்றேன்? I am just going to break down. Second step என்ன பண்ண போறேன்? Leaching. ஏன்னா கண்டிப்பா இப்ப நான் break down பண்ண ஒரு imagine ஒரு organism நான் எடுத்துக்கிறேன். I am going to do the decomposition process. So first என்ன ஆக போகுது? I am just break down ஆகுது. break down ஆனதுக்கு அப்புறம் before leave this topic நான் ஒரு விஷயம் கேக்குறேன். நீங்க வந்து சில நேரத்துல ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வந்து ஃபுட் நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டு போவோம். sometimes we might forget to wash also. அப்படியே பத்திரமா மூடி வச்சிருப்போம். கரெக்ட்டா? அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு if you open it and see how the smell ரொம்ப ஒரு horrible smell வரும். கரெக்ட்டா? அதுவே ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு 2 வாரம் கழிச்சு விட்டு பாருங்களேன், smell totally போயிருக்கும். but still what you can find there ஒரு black color mud மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். பாத்திருக்கீங்களா? இல்லாட்டி ஒரு அனிமல் இறந்து போச்சுனா கூட ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். எஸ், அந்த ஸ்மெல் அடிக்கிற ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா டீகம்போஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் அந்த ஸ்மெல்லிங். அப்போ அந்த ஸ்மெல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் மட் மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும். I'll show you. இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் மட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல்லே இருக்காது பிளாக் கலர் மண் மேல. அப்ப என்ன அர்த்தம்? டீகம்போசிஷன் ப்ராசஸ் டோட்டலி டன். we have the organic manure கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக சிம்பிள் தான் வந்து அது. சரியா? இப்போ அதே தான் நம்ம இங்கேயும் எடுத்துட்டு வரோம். ஒரு ஆர்கானிசம் வந்து டீகம்போஸ் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா sometimes you can see some water like structure coming from that. ஒரு அழுகி போக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். கரெக்ட்டா? அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா water soluble inorganic nutrients literally they will be reaching. இப்ப soil அந்த decomposition process நடக்குதுன்னா அந்த ஆர்கானிசம் மக்கி போக ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகும்? அதுல இருக்கிற water soluble things எல்லாமே அப்படியே சாயில்ல வந்து அப்படியே ஊற ஆரம்பிச்சிடும். அப்படியே சாயில்குள்ள ஊறி ஊறி போயிட்டு அப்படியே லேயர் பை லேயரா அரேஞ்ச் ஆயிடுவாங்க. கேன் யூ see this diagram? ஃபுல்லா அப்படியே மக்கி போறதுனால தான் சம்டைம்ஸ் நம்ம இந்த கிராப் கல்டிவேஷன் எல்லாம் பண்ணுவோம். பாத்திருக்கீங்களா? சாயில வந்து தோண்டி விடுவாங்க. இப்ப தோண்டி விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அடியில இருக்கிற earthworms எல்லாமே மேல வரும். அப்பதான் சாயில் நியூட்ரியன்ஸ் எல்லாமே மேல மேல வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து இன்னும் க்ரோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் சொல்லி படிச்சிருக்கோம். அதெல்லாம் எதனால? சாயில் எல்லாமே என்ன நியூட்ரியன்ஸ் எல்லாமே கீழே போய் வந்துருது. அதனால that is the reason. நம்ம தோண்டி விடும்போது let's just come back again. Next we have this catabolism process. So catabolism is nothing but the degradation of the detritus into simpler inorganic. இதுதான் விஷயம். நான் என்ன பண்றேன்? degrade நான் பண்ணிட்டேன். அதை I am just doing it with the help of detritus into simple inorganic substance by bacteria and fungi. So the decompose எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த first 3 stages இருக்கு பாத்தீங்களா? fragmentation, leaching, catabolism எல்லாமே side by side ஒரே டைம்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது அழுகி போக ஆரம்பிக்கும் போதே ஸ்மெல் அடிக்கும். some tiny and you can see nutrients எல்லாமே கீழ போவாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? bacteria, fungi growth எல்லாமே ஒண்ணா வரும். everything will be happening simultaneously. next step என்னன்னு கேட்டீங்கன்னா hummification, which means hummus, accumulation of hummus அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரா நல்லா ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா மண்ணு மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுல ஸ்மெல் எல்லாமே போயிருக்கும் டோட்டலி. அப்போ நம்ம பக்காவா சொல்லலாம் ஓகே this is perfect for plants. நம்ம பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரியில இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அதுதான் வந்து எக்ஸாம்பிள். சில பேர் கார்டன் எல்லாம் வைப்பீங்க பாத்துருக்கீங்களா? வீட்டுல கார்டன் வச்சிருக்கிறவங்க வீட்லயே வந்து மேன்யூர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எப்படி? சிம்பிளா இந்த ஆனியன் பீல் எல்லாமே ஒரு ட்ரம்ல போட்டு வச்சிருவாங்க. அது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்கும். எல்லாமே போயிட்டு எக்ஷெல்ஸ் கூட போடுவாங்க. ஈவன் எக்ஷெல்ஸ், ஆனியன் பீல்ஸ், ஆப்பிள் பீல் எல்லாம் போடுவாங்க. பாத்தீங்கன்னா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு புழுவெல்லாம் வரும் லிட்டலி. அதெல்லாம் வந்து ஃபுல்லா மக்கி போனதுக்கு அப்புறம் தான் வாட் வில் ஹேப்பன்? ஒரு பிளாக் கலர் மண் மாதிரி கிடைக்கும். அதை நம்ம உரம் சொல்லி யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் தான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. So accumulation of humus is going to happen. Finally we have the mineralization. So which means it is the release of inorganic nutrients due to degradation. So degradation process வந்து நடக்குது. அது நடக்கும்போது என்ன ஆகும்? Some amount of inorganic nutrients also என்ன ஆயிடும்? They will be like released. அது ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? Yes. Sorry ma?
ஹியூமஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ் இன்ஆர்கானிக். ஆக்சுவலி பார்த்தா ஹியூமஸ் வந்து ஆர்கானிக் தான், இட்ஸ் நாட் இன்ஆர்கானிக். நம்ம ஹியூமஸ் தான் ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம உரம் போடுறோம் பாத்தியா செடிக்கு எல்லாமே, அந்த ஹியூமஸ் வந்து பாத்தீங்கன்னா because doesn't contain any chemicals, பாக்டீரியாவோட ஆக்ஷன்ல வர்றதால இட்ஸ் பியூர்லி ஆர்கானிக் இன் நேச்சர். இஃப் யூ ஆட் சம் கெமிக்கல்ஸ் we can call them as inorganic. சரி, இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? All mineralization into the release of inorganic nutrients due to degradation of humus by some microbes. Next one வந்து we are going for decomposition cycle. இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து stages actually how it's going to happen. இப்போ நம்ம பார்க்க போறது decompose சிம்பிளான ஒரு ப்ராசஸ். நம்ம வீட்ல என்ன நடக்குதோ, நம்ம சுத்தி நடக்குதோ அதுதான் இவ்வளவு பெரிய டயக்ராமா போட்டு காமிச்சிருப்பாங்க. சிம்பிளா எடுத்துக்கலாமே, ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை வந்து விழுதுன்னு எடுத்துக்கலாம். அந்த இலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே விட்டீங்கன்னா what will happen? சாயில்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கி போய் ஊறி போயிட்டு the process will move on. அப்படி இல்லாட்டி அந்த இலைய அடுத்த ஒரு பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேட்டர்பில்லர் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. அந்த கேட்டர்பில்லர் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? they will be releasing some பாடியில இருந்து வேஸ்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகுமா? அந்த ரிலீஸ் ஆகிறது நம்ம என்ன பண்ணலாம்? we can use it for agriculture purpose. அதுவே ஒரு லிட்டர் ஒரு ஆர்கானிக் மேட்டர் மாதிரி தான் நமக்கு, அப்படி இல்லையா? அந்த சாயில் வரும்போது லைக் ஹேப்பனிங் சம் கெமிக்கல் ரியாக்ஷன், அதுல இருந்து வர வேஸ்ட் எல்லாமே என்ன ஆகும்? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி சாயிலோட கம்பைன் ஆயிட்டு திரும்ப நம்ம எங்க போகும்? பிளான்ட்ஸுக்கு தான் நம்ம வந்து கொண்டு போய் உரமா போடுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய 1 or 2 ப்ராசஸ். எய்தர் ஒரு லீஃப் மக்கி போய் நடந்ததுன்னா இந்த கான்செப்ட், இல்ல அதுவே கேட்டர்பில்லர் சாப்பிட்டதுன்னா the other way. கேட்டர்பில்லர் சாப்பிடுற வேஸ்ட்ல சாயில மிக்ஸ் ஆகும், சாயில மிக்ஸ் திரும்ப எங்க போகும்? பிளான்ட்ஸுக்கு தான் வந்து போக போகுது. இது இஸ் லைக் a chain, ஒரு சைக்கிள் மாதிரி in an ecosystem. Next one பாத்தீங்கன்னா we are going to see about the factors influencing decomposition. So இப்போ இந்த பேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா even 2 different factors. One is going to be chemical factor, another one is going to be climatic factor. So நான் chemical factor அப்படி சொல்ல போனா இல்ல ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்னு decomposition வந்து எப்போ ஸ்லோ ஆகும், இன்னொன்னு decomposition எப்போ ஃபாஸ்டரா இருக்கும். அதை பேஸ் பண்ணி I can categorize into 2 different types. So ஒன்னு chemically 2 different types இருக்கும். ஒன்னு decomposition slow, ஒன்னு decomposition fast. So எப்போ decomposition slow-ஆ இருக்கும்னு கேட்டீங்கன்னா, if the detritus is rich in lignin and chitin. இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட் ப்ரோட்டீன் வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா decomposition process is going to be very slow. ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா இதுவே எப்போ ஃபாஸ்டா இருப்பாங்க கேட்டீங்கன்னா, நம்ம அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன், சுகர் இந்த மாதிரிலாம் லைக் வாட்டர் சால்யூபிள் சொல்லுவோம் பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது பாத்தீங்கன்னா decomposition process is going to be very much faster. இப்போ நீங்க இதுவே இன்னும் பார்க்கலாம். ஒரு நார்மல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்களேன். ஒரு லீஃப் அப்படியே விட்டு டீகம்போஸ் ஆக விட்டேன்னா ஆகும், பட் இட் டேக் a lot of time. ஆனா இதுவே நீங்க தண்ணியில எதனா கொஞ்சம் ஊற விட்டு மக்கி போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு பேசிக்கான சிம்பிள் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் ஃபேக்டர். சோ ஃபர்ஸ்ட் கெமிக்கல் காம்போசிஷன் ரெண்டு பாக்குறோம், ஒன்னு குவிக்கர், இன்னொன்னு ஸ்லோவர். சோ ஸ்லோவருக்கு யார் இருப்பா? லிக்னின் அண்ட் சைடின் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க. அண்ட் if we talk about quicker, யார் யார் இருக்கா? நைட்ரஜன், சுகர் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் லைக் வாட்டர் சால்யூபிள் காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா the process is going to be very much quicker. நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன கேட்டீங்கன்னா பை கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். obviously கிளைமேட்டிக் ஃபேக்டர் ரொம்ப வெயில் இருக்குன்னா ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா இதே மழை பெஞ்சுக்கு பாத்தா டக்கு 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 நடக்கிற ஈஸியாவுமே இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா low temperature and anaerobiosis. What is this anaerobiosis? What is this? Come again? Is it air? Oxygen. நம்ம பாத்தீங்கன்னா if you remember நம்ம ரெண்டு விதமான இது படிச்சிருப்போம். aerobic yes, respiration process நம்ம படிச்சிருப்போம் கரெக்ட்டா? aerobic respiration and anaerobic respiration. So aerobic வந்து பாத்தீங்கன்னா it will be taking place in the presence of oxygen. Anaerobic பாத்தீங்கன்னா it will be taking place in the absence of oxygen. It's a very very known concept. So இதுல வந்து பாத்தீங்கன்னா moist, ரொம்ப அந்த ஈரத்தன்மையோட இருக்கிற environment தான் யாருக்கு தேவைப்படுவா? decomposition process-க்கு அது தேவைப்படும், moist-ஆ இருக்குது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனே ரொம்ப கம்மியா இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து it will be like difficult கம்பேர் பண்றத விட. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ. சோ இந்த எனர்ஜி ஃப்ளோ கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 10% law. What is this 10% law? இத நம்ம கீழ பார்க்க வேண்டாம், பட் பிஃபோர் தட் கம் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? we saw the factors influencing முடிச்சோம் decomposition process. இப்போ நம்ம அடுத்த டாபிக் உள்ள போறோம், எனர்ஜி ஃப்ளோ. சோ இந்த எனர்ஜி ஃப்ளோ என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the 10% law விட்டுடுங்க. what is this energy flow? Flow of energy from producer level to the consumer level. Say what is flow of energy? What is flow of energy? அப்படினா என்ன அர்த்தம்? Very good. Yes, so which means energy is being transmitted or transferred அப்படினு சொல்லலாமா? இப்போ plants வந்து பாத்தீங்கன்னா producers category ல வந்துருவாங்க. They will be doing the process of
photosynthesis நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். So இந்த photosynthesis process நமக்கு யாருக்கு தேவைப்படுவா? Plants will be absorbing the sunlight. பார்த்துட்டு போலையா? So sunlight பண்ணி photosynthesis process வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ plants as a result என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? நமக்கு ஆக்சிஜன் கொடுப்பாங்க. Then even glucose also being glucose வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, கரெக்டா? So ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? நம்ம plant யூஸ் பண்ற ஆக்சிஜன் எடுத்துட்டு it is being transmitted to consumer. நம்ம வந்து இன்ஹேல் பண்றோம் ஆக்சிஜன், கரெக்டா? which means plant ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க something, அத we are being utilizing. So என்ன ஆகுது? எனர்ஜி சன்லைட்ல இருந்து கிடைக்கிற எனர்ஜி ஃபர்ஸ்ட் பிளான்ட்ஸ்க்கு போகுது. பிளான்ட்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. அடுத்து யார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது மற்ற ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எனர்ஜி இஸ் பீங் ஃப்ளோயிங். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதுல ஒரு லா நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்குற மாதிரி இருக்கும், 10% law. So who proposed this 10% law அப்படின்னு கேட்பாங்க. Does anyone know who proposed this? I tell you what is this law also. What is 10% law? If I am correct, நீங்க இத 10th ல படிச்சிருக்கணும். I think last topic our environment ல படிச்சிருப்பீங்க. Yes, what is 10% law? யார் propose பண்ணா? சார் ரேமண்ட் லின்மன் தான் இந்த 10% law வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க, சரியா? ஸோ இந்த 10% law வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செயின் எடுத்துக்கலாம். லெட்ஸ் டாக் அபவுட் a food chain. ஃபுட் செயினா நம்ம கான்செப்ட் பார்க்கணும், டாபிக் எடுக்கவே இல்லை. பட் ஸ்டில் ஐ வில் டெல் யூ. ஒரு ஃபுட் செயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் லெவல் இருப்பாங்க. ப்ரொடியூசர் லெவல்ல இருந்து பிரைமரி ப்ரொடியூஸ் கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ், டெர்ஷரி கன்சியூமர்ஸ். ஸோ ப்ரொடியூசர் லெவல்ல யார் இருக்க போறா? ஒரு பிளான்ட் இருப்பாங்க. சரி, லெட் மீ ரைட் ஒன் சிம்பிள், ஒரு சின்னதா ஒரு ஃபுட் செயின் எழுதி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் ஒரு பேசிக்கா ஒரு ஃபுட் செயின் எழுதுறேன். ஸோ ஃபுட் செயின் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொடியூசர் லெவலில் நான் கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் இமேஜின் நான் வந்து ஒரு பிளான்ட்டை நான் வைக்கிறேன். ஒரு மேங்கோ ட்ரீன்னு எடுத்துக்கலாம். இந்த பிளான்ட் இஸ் பீங் கன்சியூம் பை ஒரு டியர் எடுத்துக்கலாமா? ஒரு ஹார்பிவோர். That is going to be our primary consumer. Deer is being consumed by what? Deer எடுத்துக்கலாம். Deer is being consumed by யார் சொல்லலாம்? Sorry? Lion. சரி. Lion, deer வந்து lion சாப்பிடுது. So, plant வந்து பாத்தீங்கன்னா producer levelல நான் வந்து வைக்கிறேன். Whereas deer வந்து பாத்தீங்கன்னா primary consumer. Lion வந்து பாத்தீங்கன்னா secondary consumer. சரி, லயனை வந்து யார் சாப்பிடுவா? லயனை வந்து யார் சாப்பிடுவா? எஸ், லயனை வந்து யார் சாப்பிட போறா? Let us assume நான் ஒரு டீகம்போசர் நான் போட்டுக்கிறேன் இப்போதைக்கு, சரியா? I am putting something as decomposer. Okay, so decomposer வந்து பாத்தீங்கன்னா ஒரு tertiary consumerல நான் வந்து போடுறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஃபுட் செயின், கரெக்டா? சோ இந்த 10% law அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100% of energyல only 10% of the energy is being transmitted to the next level. ஒரு 100% இப்போ சன்ல இருந்து எனர்ஜி பிளான்ட் எடுத்துக்கிறாங்க, 100% எனர்ஜி ஆஃப் கேதர் பண்றாங்கன்னா வெறும் 10% தான் என்ன ஆகுது? It is being transmitted to the next level. அப்ப மிச்ச 90% என்ன ஆகும்? What will happen to the 90%? Yes, it is consumed. Okay, what will happen 90% remaining? I got one answer actually. Number only 10% தான் is being transferred next level நான் சொல்லிட்டேன். Then what will happen to the balance 90%? Let out as? Yes. So வந்து பாத்தீங்கன்னா அதே எனர்ஜி லெவல்ல it will be let out or used in the form of heat energy. சரியா? நம்ம வந்து 10% மட்டும் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நான் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப மிச்சம் இருக்க 90% என்ன ஆகும்? அதே எனர்ஜி லெவல்ல ஹீட்டா வந்து it will be used. அப்ப என்ன இங்க இருந்து திரும்ப அடுத்து 10% தான் வந்து போய்கிட்டே இருக்க போகுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா we call them as 10% law and it was given by Sir Raymond Linman. Next one பாத்தீங்கன்னா energy flow. We will talk about autotroph. Just now we saw they will be preparing their own food. Primary யாரெல்லாம் வருவா? Phytoplanktons, சில higher order plants, which means higher order simple tree level ல இருக்கக்கூடிய higher order plants, algae இவங்க எல்லாமே they will be coming under the autotrophs. So இதுல வந்து பாத்தீங்கன்னா the energy trapped by the producer is passed on to a consumer. So கண்டிப்பா it happens, கரெக்ட்டா? ஒரு பேசிக்கான ஒரு ஃபுட் செயின் எடுத்துக்கிட்டேன்னா ப்ரொடியூசர்ல இருந்து it has to move on to the consumer. ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து they will be keep on moving. அப்படி மூவ் ஆகலன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா the organism will die. Either the energy will be transmitted or else they will die. இதுதான் லிட்டரலி நம்ம autotrophsக்கான
ஒரு கான்செப்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோப்ஸ். ஹெட்ரோட்ரோப்ஸ் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். they will be depending on other organism. அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபுட் செயின் கொடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க. இப்போ இந்த டயகிராம் பாருங்க. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபுட் செயின். லுக் அட் திஸ். ஒரு ப்ரொடியூசர் லெவல்ல இருக்காங்க. இப்போ இதை யார் சாப்பிடுறா? கிராஸ் ஹாப்பர் வந்து சாப்பிடுது. கிராஸ் ஹாப்பர் யார் சாப்பிடுவா? ஃப்ராக் சாப்பிடுறாங்க. ஸோ இதுல வந்து யார் ப்ரொடியூசர்? கிராஸ் இஸ் த ப்ரொடியூசர் and grasshopper is the primary consumer. Frog is going to be the secondary consumer. அப்ப அந்த frog யார் சாப்பிடுறா? ஒரு snake சாப்பிடுறான்னு எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. So it's going to be a tertiary consumer. அவங்களே வந்து யார் சாப்பிடுவா? Hog. Little like scavengers அப்படிலாம் படிச்சிருப்போம் கரெக்டா? So இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they totally form a food chain. சரி இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் ஆகுது. Hog இருக்கு. I am telling as a tertiary consumer நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் யார் வருவா? இவங்கள யார் சாப்பிடுவான்னு கேட்டீங்கன்னா யார் சாப்பிடுவா? either it can any animal புடிச்சு சாப்பிட்டதா that's different scenario. but still majority of the food chain பொறுத்த வரைக்கும் tertiaryக்கு அப்புறம் யாரும் எடுக்க மாட்டோம், decompose எடுத்துப்போம். அப்படின்னா அவங்க செத்து போயிட்டு மக்கி போக ஆரம்பிப்பாங்க. so it will start to decompose. அப்ப யார் இன்வால்வ் பண்ண? algae, fungi எல்லா கதையும் the process பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? starting from the smelling கதை எல்லாமே வந்து கொண்டு வந்து it is going to happen. சரியா? so which means primary consumers they are going to majority they will be herbivores. secondary consumers எதை feed பண்ணுவாங்க? they are going to be primary carnivores. so what is the carnivore? they will be feeding only on other animals. tertiary consumers யார் யார் இருப்பா? secondary carnivores. so the primary carnivore க்கும் secondary carnivore க்கும் என்ன வித்தியாசம்? what is the difference between primary carnivores and secondary carnivores? I think it's in the board also. சரி, primary carnivores பாத்தீங்கன்னா they will be feeding on herbivores the feed which means அவங்க before இருக்கிற ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் ஃபீட் பண்ணிப்பாங்க. ஆனா இந்த tertiary consumers யாரை ஃபீட் பண்ணுவாங்க? அகைன் பிஃபோர் இருக்கிற ஸ்டேஜ்ல யார் இருப்பா? நம்மளோட secondary consumers ஃபீட் மாறி மாறி ஃபீட் பண்ணிக்கிறாங்க. literally it's like a cycle. ஒரு செயின் மாதிரி தான் is going to happen. so இப்போ இந்த ஃபுட் செயின் வந்து பாத்தீங்கன்னா I have defined it first which is nothing but a feeding relationship. கரெக்ட்டா இல்லையா? ஒருத்தவங்கள மாதிரி ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து ஃபுட் செயின் அப்படின்னு சொல்றோம் for their survival. அப்ப இந்த ஃபுட் செயின் எடுத்துக்கிட்டேன்னா I can categorize it into two different types. one is going to be grazing food chain, another one is going to be detritus food chain. we know what is detritus, correct? and the raw materials we call them as detritus. so let us talk about the grazing food chain. so grazing food chain enna? primary consumer feeds on living plants. so we know what is the primary consumer now. யார primary consumer சொல்வோம்? which feeds on and the producers feed பண்ணக்கூடிய லெவல்ல வந்து we call them as primary consumers. அப்ப இதுல என்ன அர்த்தம்? plants சாப்பிடக்கூடியவங்க ஜெனரலா எடுத்துக்கிறேன். can you see here? producer, primary consumer, secondary consumer, which means they will be feeding on live plants. next one பாத்தீங்கன்னா detritus food chain. that is DFC, which means பேர்லயே இருக்கு. யார் அவங்க ஃபீட் பண்ண போறாங்க? செத்து போய் ஒரு மக்கி போய் ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல், கரெக்ட்டா? which means they feed on dead organic matter. அவ்வளவுதான் நம்ம என்ன சொல்வோம்? detritus அப்படின்னு சொல்வோம். we call them as the DFC, which is nothing but detritus food chain. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். the death of an organism is the beginning of DFC. agreed or not? because decompose ஆக போகுது. ஒரு ஆர்கானிசம் இறந்து போனாதான் the decomposition process can start, right? that is what we have given. இது வந்து பாத்தீங்கன்னா wood lows இல்லாட்டி wood lice, இந்த மரத்து மேல வர குட்டி குட்டி tiny பூச்சிஸ் wood lows, wood lice அப்படிலாம் சொல்வாங்க. what they have given. yes. next one பாத்தீங்கன்னா saprotrophs. இது ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்ல இந்த டாபிக் நம்ம எடுத்தோம், கரெக்ட்டா? so நம்ம decomposers அப்படிங்கற கான்செப்ட் வந்துட்டால நம்ம யாரை பத்தி தான் பேச போறோம்? saprotrophs பத்தி தான் நம்ம வந்து பேச. I already told you like mushroom, even bread bowl பத்தி நான் சொல்லிருப்பேன். சில fungi varieties இருக்கட்டும், and even pseudomonas is also a kind of decomposer bacteria. இதெல்லாமே pseudomonas species எல்லாமே will be coming under. சரியா? next one energy flow. so நம்ம energy flow நம்ம என்ன சொன்னேன்? it will always start கீழ இருந்து ஒண்ணுக்கு மேல பாஸ் ஆகிட்டே இருக்கும். what is this diagram actually? இது என்ன டயகிராம் இது? yes, it is called as food web. ஏன்னா food chain வந்து பாத்தீங்கன்னா it will always start from a producer and in one like ஒரு consumer level முடிஞ்சிரும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு common producer இருக்காங்க. அதுல இருந்து can you see multiple of food chain. so multiple food chain is being connected here. we call that as a food web அப்படின்னு சொல்லலாம். which means animals like cockroach etc such as interconnections of food. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு corn ஒரு producer level இருக்காங்க. corn வந்து grasshopper சாப்பிடுது. grasshopper வந்து rat சாப்பிடுச்சுனா அது வேற கதை. அது டிஃபரண்ட் ஃபுட் செயின். அது rat வந்து ஒரு snake சாப்பிடுது, snake வந்து eagle சாப்பிடுது. இல்ல அதுவே வந்து frog சாப்பிடுச்சுனா it can happen by either way. actually அதையும் வந்து snake சாப்பிடலாம். or else frog can also be eaten by what? ஒரு பெரிய ஒரு bird சாப்பிடுற மாதிரி இருக்கும். or some animals. even நீங்க catலாம் பாத்தீங்கன்னா கூட they will feed on frogs actually.
So it's like a different food chains combined together. We'll be talking about this food web. Okay, இப்போ இந்த எனர்ஜி ஃப்ளோல பாத்தீங்கன்னா there is another one important topic, ட்ராபிக் லெவல். எப்பவுமே நம்ம எனர்ஜி ஃப்ளோல நம்ம ஒரு டிஃபரண்ட் ஸ்டேஜ் நம்ம எதை வச்சு மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ராபிக் லெவல் அப்படின்னு டேர்ம் வச்சு தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல், செகண்ட் ட்ராபிக் லெவல், இந்த மாதிரி வச்சு தான் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ட்ராபிக் லெவல்னா என்ன? இட் இஸ் a specific place of organisms in the food chain. ஸோ ஒரு ஃபுட் செயின்ல எல்லா ஆர்கானிசமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி all the organisms cannot have one same level. எல்லாமே ஒரு வேற லெவல்ல டிபெண்ட் பண்ணி தான், ஒரு பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. மேபி பேஸ்ட் upon the different characteristic features இருக்கலாம், or depends upon the food time, ஃபுட் எடுக்கிற விதமா கூட இருக்கலாம் இல்லையா? சோ அப்ப அது ஒரு ஆர்கானிசம் ஒரு லெவல்ல பாத்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸ் ஆக்குபை பண்ணிக்கூடிய பொசிஷனை தான் வந்து we call them as the tropic level. இப்போ இந்த டயகிராம் பாருங்க. We will starting from the primary producer, primary consumer, secondary consumer, tertiary consumer. So எப்பவுமே primary producerல யார் இருப்பா? மெஜாரிட்டி பிளான்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா they might ask you like ஒரு நிறைய ஒரு காம்பனன்ட்ஸ் கொடுத்துட்டு ரைட் a food chain அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸே இருக்காது. there is some people search for plants, பிளான்ட்ஸே இல்லைன்னு தேடி இருப்போம். ஆனா இதுல யாரை கொடுத்து வச்சிருப்பாங்கன்னா phytoplanktons வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. majority of person they don't know phytoplankton is also producer because tiny microscopic plants தான் we call them as phytoplankton. இவங்க எல்லாமே வந்து initial level like first tropic levelல தான் இருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா first tropic level க்கு அப்புறம் யார் இருப்பா? we have the second tropic level which is mainly of herbivores. we all know zooplanktons தான் அடுத்த ஸ்டேஜ். herbivores majority இருப்பாங்க. அதுக்கு அப்புறம் third tropic level we have the carnivore like birds, fishes, and we also have the fourth tropic level a top carnivore. So what is the top carnivore? carnivores நமக்கு தெரியும். what is the top carnivore? yes, நம்ம இருக்கக்கூடிய எல்லா ஆர்கான்ஸும் டாப் மோஸ்ட் லெவல்ல பொசிஷன்ல இருக்கு, which means அங்க மத்த கம்பேர் பண்றதுல they be in the highest position, which means yes, okay வா? next one பாத்தீங்கன்னா we are going to see about this sequence. இது வந்து பாத்தீங்கன்னா energy flow through different tropic levels. so ஒரு tropic level எப்படி energy flow நடக்குதுன்ற ஒரு கான்செப்ட் தான். like ஒரு first tropic level, second tropic level, third tropic level and fourth tropic level. இதுல பாத்தீங்கன்னா first tropic level plants வந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்சர்வ் பண்றாங்க. so plants என்ன பண்ணுது? ஒரு பேர்ட் தின்னுது, அதே வந்து ஒரு பெரிய பேர்டும் சாப்பிடுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா based upon their sizes also we can categorize. third tropic level பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேர்ட் இருக்கலாம், fourth tropic level அதை விட ஒரு பெரிய பேர்ட் இருக்கலாம். இப்போ பெரிய பேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா I can talk like vulture, eagle எல்லாம் பெரிய சைஸ் இருக்கு. I can be categorizing into top most carnivores. so size base பண்ணி நான் உங்களை categorize பண்ற மாதிரி தான் இருக்க போகுது. yes, what is this dead biomass? for next topic நம்மளுக்கு biomass we know. dead biomass அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. it is also called as dead treater. just now we saw, correct? so which means the amount of energy decreases at successive tropic level. so ஒரு tropic level போக போக என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க? கண்டிப்பா it might change, it might decrease also. so which means organisms at each tropic level depend those on the lower tropic level. agreed? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்? பிளான்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். பிளான்ட்ஸ் வந்து lower tropic level. இப்போ நமக்கு மேல ஒரு ஆர்கானிசம் இருக்கு, நம்மள டிபெண்ட் பண்ணிருக்கோம், we are the lowest. so எப்பவுமே ஒரு tropic levelலமே ஆர்கானிசம்ஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய lowest organism form தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. that is how the energy is being transmitted. இது lower to higher levelக்கு மட்டும் தான் it is being transmitted. yes, நான் இப்ப ஆல்ரெடி ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி I told you what is this 10% law. இதுல வந்து பாத்தீங்கன்னா we have another terms, we call them as standing crop. so standing crop னா என்ன? standing crop bookல இல்லையா? இருக்கா? I am going fast. yes, what is standing crop? so definition இருக்கு. yes, the living material. so amount of living material ஒரு particular given இடத்துல வந்து எவ்வளவு amount of living material இருக்கு ஒரு given timeல, how much of living material is there, அதான் நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா we call them as standing crop. அதுக்கான ஒரு யூனிட்டும் இருக்கு. it is measured with the help of biomass or measured as biomass. if you remember நம்ம molecular base of inheritance இந்த DNA ஓட இதெல்லாம் எதை மெஷர் பண்ணிருப்போம்? BP base pairs அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்போம், கரெக்ட்டா? so அதே மாதிரி தான் இப்போ இந்த ஸ்டாண்டிங் crop னு எதை வச்சு மென்ஷன் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா with the help of a term we call them as biomass or number in the unit area. கண்டிப்பா அக்செப்ட் இல்லையா? சோ குடிக்கிற இடத்துல வந்து எவ்வளவு amount of living material இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் I'll be calling the standard crop. next we saw about the dry and we are seeing about the tropic level. இது வந்து பாத்தீங்கன்னா we can also call it as a pyramid of biomass. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம tropic level கான்செப்ட்லயே எடுக்கலாம், இல்லாட்டி pyramid of biomass அப்படின்னு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா lower level, middle level, higher level. so lower level எப்பவுமே டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, ஒரு லெவல் கீழ இருக்கிறவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. இது also called pyramid of biomass இல்லாட்டி
ecological pyramid. So pyramid of biomass அப்படினு கடையில வரும். So which means we will see line by line பார்க்கலாம். If you look at this diagram, key level யார் இருக்கா? Producers வந்து present ஆயிருக்காங்க. Producer யார் depend பண்ணிருக்கா? Can you see? ஒரு primary consumer bunnies, ஒரு rabbit வந்து depend ஆயிருக்காங்க. இப்போ அந்த rabbit depend பண்ணினா யார் இருக்கா? Secondary nothing but the snake. So next one பாத்தீங்கன்னா அவங்கள depend பண்ணி யார் இருக்கா? ஒரு tertiary, ஒரு highest orderல இருக்கக்கூடிய ஒரு hawk வந்து depend ஆயிருக்கு. So which means we are seeing here number of individuals. So எவ்வளோ individual வந்து ஒரு லெவல்லயுமே வந்து present ஆகி இருக்கிறாங்க. It also will be calculated. சரியா? இது வந்து grassland ecosystem. If we talk about the pyramid of biomass, it shows a sharp decrease. Note பண்ணிக்கோங்க. It shows a sharp decrease in the biomass at higher trophic levels, which means நான் higher orderல போக போக என்ன ஆகுது எனக்கு decrease கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். It will show on decreasing. எனக்கு அந்த வேல்யூ எல்லாமே கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். எதுல? Pyramid of biomass. And we also have the inverted biome pyramid also, which means small like phytoplanktons எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they will be supporting யார் support பண்ணுவாங்க like large crops எல்லாமே support பண்றவங்களா இருப்பாங்க. This is going to be the inverted pyramid of biomass. So which means pyramid of biomass னா என்ன? It shows a sharp decrease in the biomass, which is எனக்கு increase ஆக கண்டிப்பா அதோட values அடுத்த லெவல்ல வந்து they will keep on decreasing. So next one பாத்தீங்கன்னா I have just showed some ஒரு pyramid level நான் வச்சிருக்கேன். இப்போ இத வச்சு பாத்தீங்கன்னா sometimes they might be asking, can you see here? எனக்கு மேல லெவல்ல போக 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 can you see the values being decreasing? எனக்கு lowest level எப்படி இருந்ததுன்னா ஒரு 100% இருக்கு. எனக்கு இது primary. அடுத்து எனக்கு லெவல் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் லெவல்ல 100% இருக்கு. அடுத்த லெவல் நான் பிரைமரி போகும்போது கம்மி ஆயிடுச்சு. எவ்வளவு 10%. If you remember 10% law வந்து நம்ம பார்த்திருப்போம். கரெக்ட்டா? What is 10% law? Only 10% of energy is being transmitted to the next level. இப்போ 100க்கு 10% தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. மிச்சம் 90% போயிடுச்சு. அடுத்த 10% எவ்வளவு போறாங்க? Only 1% is moving. அப்போ போக 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 என்ன ஆகுது? அப்புறம் 0.1 அப்புறம் 0.01. So 10% தான் டிரான்ஸ்மிட் ஆயிட்டே போகுது. அப்போ எனக்கு ஹையர் ஆர்டர் வர வர என்ன ஆகுது? கம்மி ஆகிக்கிட்டே தான் வேல்யூ வந்து இருந்துட்டே இருக்கும். So joules நம்ம என்ன பண்ணுவோம்? எனர்ஜி is mentioned in the term of joules அப்படினு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். சரி, shall I give one small example? Okay, let's imagine grass. ஒரு grasshopper வந்து ஒரு snake எடுத்துக்கலாம். So snake வந்து பாத்தீங்கன்னா it is being consumed by ஒரு hawk னு எடுத்துக்கிறேன் சும்மா. Okay, இப்போ வந்து பாத்தீங்கன்னா grass level or I'll tell grasshopper level I am having around 10,000 joules of energy. சரியா? grasshopper level 10,000 joules of energy இருக்கு. எனக்கு வந்து hawk level எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் எனக்கு? or எவ்வளவு amount of energy will be transmitted to the hawk level? சொல்லுங்க பார்க்கலாம். use the 10% law. calculate பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். yes. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10,000 க்கு 10% எவ்வளவு வரும்? snake எவ்வளவு வரும்? 1000. அடுத்த 10% hawk எவ்வளவு வரும்? 100%. கரெக்ட்டா? yes, very good. So அப்ப இனிஷியல் லெவல்ல லைக் ப்ரொடியூசர் லெவல்ல எவ்வளவு எனர்ஜி இருந்திருக்கலாம்? இப்ப 10,000 இருக்குன்னா what will be producer level? எவ்வளவு இருந்திருக்கும்? So 10% it will like keep on decreasing. சரியா? next one பாத்தீங்கன்னா so they are giving some calculations, which means a trophic level represents a functional level. So ஒரு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் அமையுமே தவிர it is not going to depend upon the species பொறுத்து அது அமைய போறது கிடையாது. For example, I give you an example. A sparrow is the primary consumer. So இது என்ன ஆகுது? அது வந்து அந்த விதைகள்லாம் சாப்பிட what will become? விதையை சாப்பிடுது, ஃப்ரூட் சாப்பிடுது, பச்சைப்பழம் எல்லாமே சாப்பிடுது. And a secondary consumer when it eat insects and worms. So which means என்ன ஆகுது? எனக்கு லெவல் வந்து இது டோட்டலி எனக்கு எந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஸ் டிபெண்ட் பண்ணியே இருக்க போறது கிடையாது. லைக் a functional level. எந்த அளவுக்கு நான் வந்து ஃபங்க்ஷன் பண்ண போறேன் அப்படின்றது தான் மோஸ்ட்லி இந்த எக்கலாஜிக்கல் பைரமிட பொறுத்து இருக்க போகுது. So with this I will stop this topic. We'll continue in the next class. Now the next class வந்து பாத்தீங்கன்னா I want to start with this cycling. Cycling actually பாத்தீங்கன்னா we have உங்க bookல வந்து I have a doubt. நமக்கு என்ன சைக்கிள் இருக்கு? Do you have nitrogen cycle? Just confirm me once because I want to take. எதுமே என்ன சைக்கிள்ஸே கிடையாதா? Sorry? இதெல்லாம் கிடையவே கிடையாதா? So fine. So I'll just take like next class I'll hardly 3 to 4 slides தான் இருக்கும். And I want to ask one more thing. நான் வந்து ஒரு question paper நான் send பண்ணியிருந்தேன். I'm correct? ஒரு நிமிஷம்.
இந்த ஒரு PDF வந்து I sent. I think I received answers from only 2 persons. Kirti and Dishita மட்டும் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. What about others? பார்க்கலையா? What was the reason? Yes, Inaya and Meenakshi. What happened? You didn't see? எனக்கு பண்ணாதும் போய் பாருங்க. And Kirti and Dishita, I'll just post the answers now itself. நான் ஒரு few minutes நான் post பண்றேன். You can just verify and send you the corrected answer by tomorrow. நாளைக்கு நான் send பண்ணிடுறேன் because I'm not having my laptop. நாளைக்குள்ள உங்க அசைன்மென்ட் சப்மிட் பண்ணிடுறேன். And others try to do it. சரியா? நான் உங்க personally send the answer to you. மத்தவங்க நீங்க ட்ரை பண்ணுங்க. We'll see in the next class. சரியா? Yes ma. Thank you so much ma. Thank you ma. Thank you. Thank you ma.